அண்ணாமலை முத்து கிட்டையும் மீனா கிட்டையும் மன்னிப்பு கேக்குறாங்க. விஜயா பண்ணது தப்புதான், அவ மாறுவான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவ மாறவே இல்லை, இனிமேட்டும் மாற மாட்டா. முத்துவுக்கும் மீனாவுக்கும் இது கொஞ்சம் கூட பிடிக்கல. அண்ணாமலை மன்னிப்பு கேக்குறது. முத்து சொல்றாரு, அந்த நகை ஏன் மாறுச்சு எதுக்கு மாறுச்சுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ரோகிணியும் பணத்தை கொடுத்துடுறேன்னு சொல்லிட்டாப்பா. எதுக்கு பேசாம இருக்கீங்க? அம்மா கூட பேசுங்கப்பா. மாமா, நீங்க அத்தை கிட்ட பேசுங்க மாமா. மீனா விஜயா கிட்ட பேச பிடிக்கல, என்னைய நீங்க ரெண்டு பேரும் கட்டாயப்படுத்த வேணாம்னு சொல்றாரு அண்ணாமலை. விஜயா சொல்றாங்க மீனா கிட்ட, எப்படியோ என் புருஷன் கூட என்ன பேச விடாம பண்ணிட்ட, அந்த சந்தோஷத்துலதான் புருஷனும் பொண்டாட்டியும் பூரி குருமா பண்றீங்களா? அத்தை, நான் என்ன சொன்னாலும் என்ன திட்டதான் போறீங்க. எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுட்டு என்னைய திட்டுங்க அத்தைன்னு சொல்லிட்டு வேலையை பாக்குறாங்க மீனா. மனோஜ் ரோஹிணி கிட்ட சொல்றாங்க, சாப்பிட்டு போலாம், குருமா வாசனை மூக்க தொலைக்குது. நம்மளும் இங்க மாதம் மாதம் பணம் கொடுக்கறோம்ல, எல்லாரும் சாப்பிடுறதுக்கு வந்து உட்கார்றாங்க. அப்ப விஜயா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அண்ணாமலை எந்திரிச்சு வெளியே கிளம்பி போயிடுறாரு. போறதுக்கு முன்னாடி மீனா கிட்டையும் முத்து கிட்டையும் சொல்லிட்டு போறாரு. ஸ்ருதியும் ரவியும் சாப்பிட வர்றப்ப ஸ்ருதி சொல்றாங்க, நடந்த டென்ஷன்ல நீங்க சமைக்காம விட்டுருப்பீங்களோன்னு நான் பயந்துட்டேன். நல்ல வேளை நீங்க சமைச்சிட்டீங்க, நானா இருந்தா எங்க வீட்டுக்கு கிளம்பி போயிருப்பேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. ரவியும் ஸ்ருதியும் மீனா கிட்ட சொல்லிட்டு போறாங்க. அப்ப மீனா, ஸ்ருதி உங்ககிட்ட நான் பேசணும்னு சொல்றாங்க. அப்ப ரவி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஸ்ருதி, அந்த நகை விஷயமா உங்க வீட்டுல சொல்ல வேண்டாம், நானும் எங்க வீட்டுல சொல்ல மாட்டேன், இதுல அத்தை சம்பந்தப்பட்டிருக்காங்க, அதனால வேண்டான்னு சொல்றாங்க. ஸ்ருதியும் நீங்க சொல்றதுனால எங்க வீட்டுல சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. விஜயா அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மீனா நமக்கு நல்லது பண்றாளா, ஸ்ருதி கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சொல்றாளா, நமக்கு தெரியலையேன்னு குழம்பிக்கிட்டு இருக்காங்க விஜயா. ஆபீஸ்ல மனோஜ் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. ரோஹிணி கேக்குறாங்க, என்ன டீலரை பார்க்க போறேன்னு ஆபீஸ்ல உட்கார்ந்துகிட்டேன்னு கேக்குறாங்க. அதுக்கு என்னாலதானே அப்பா அம்மாவுக்குள்ள சண்டைன்னு மனோஜ் சொல்றாரு. அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, என்கிட்ட சொல்லியிருந்தா விஷயத்த இவ்வளவு பெருசா நான் போயிருக்க விட்டுருக்க மாட்டேன், இனிமேட்டு என்கிட்ட மறைக்காம எல்லா விஷயத்தையும் சொல்லுன்னு மனோஜ் கிட்ட சொல்றாங்க. போலீஸ் வர்றாரு. மனோஜ் கிட்ட சொல்றாரு, உங்க பொருட்கள்லாம் காணோம்னு சொன்னீங்கல்ல, அதுல சில பொருட்களை வாங்கினவரே இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு மனோஜ் கிட்ட. மனோஜ் சொல்றாரு, ஏன் சார் திருட்டு பொருள் எல்லாமே வாங்குவீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப போலீஸ் சொல்றாரு, இவர் வாங்கின பொருள்லாம் உங்ககிட்ட கொடுக்கணும்னு விருப்பப்படுறாரு, ஆனா இவர் வாங்கின விலைக்கு தான் கொடுப்பேன்னு சொல்றாரு. போலீஸ் கிட்ட ரோகிணி கேக்குறாங்க, எங்க பொருளுக்கு நாங்களே காசு கொடுக்கணுமா? இவர் திருட்டு பொருள் தானே வாங்கியிருக்காரு, எங்க கிட்ட பணம் கேக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் சொல்றாரு, ரெண்டு பேருமே ஏமாந்து, இவரு அந்த பொருள் விலையை விட ரொம்ப கம்மி காசுக்கு தான் வாங்கியிருக்காரு, அந்த காசை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா பொருளை உங்ககிட்ட கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்றாரு. ரோகிணி கேக்குறாங்க, நீங்க எவ்வளவு சார் பணம் கொடுத்து வாங்குனீங்க? டிவி, ஃப்ரிட்ஜு அதெல்லாம் வாங்கினேம்மா, அதுக்கெல்லாம் 1,00,000 ரூபாய் ஆச்சுமா. போலீஸ் கிட்ட சொல்றாங்க ரோகிணி, சரிங்க, அந்த பணத்தை கொடுத்துட்டு அந்த பொருளை வாங்கிக்கிறோம்னு. போலீஸ் சொல்றாரு, நல்லதுமா, ஏப்பா கேட்டுக்க, பொருள்லாம் திருப்பி கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஸ்டேஷனுக்கு வந்து எல்லாத்தையும் எழுதி கொடுத்து போப்பா. சரி சார். மனோஜ் சொல்றாரு, இந்த பணத்தை எல்லாம் எப்படி ரோகிணி கொடுக்கறது? அதான் ஜீவா கொடுத்த பணம் இருக்குல்ல, அதுல முத்துவுக்கு 2,00,000 ரூபாய் கொடுத்துடலாம், இவருக்கு 1,00,000 ரூபாய் கொடுத்துடலாம். ரோகிணி, அதெல்லாம் நம்ம எமர்ஜென்சிக்காண்டி வச்சிருந்த பணம், அதை எடுத்து கொடுத்துட்டா பிசினஸ் எப்படி ரன் பண்றது? அதெல்லாம் பாத்துக்கலாம் மனோஜ். இதை கேட்ட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் தப்பு தப்பா மனோஜை பத்தி பேசுறாங்க. அண்ணாமலை இருமுறாரு. விஜயா தண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்கறாங்க. அதை குடிக்காம டைனிங் டேபிள்ல போய் தண்ணியை எடுத்து குடிக்கிறாரு. இத மீனாவும் முத்துவும் பாத்துக்கிட்டு இருக்காங்க.